ரைட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு கன்செப்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்னு யோசிக்கிறேன். எப்படின்னா, இது முதல் எக்ஸாம் எழுதுறாக்களுக்குரிய வீடியோ இல்லை இது. அதனால எக்ஸாம் எழுதுறாக்களா இருந்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்காம போயிருக்கிறது, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம. ஓகே. இது 26 பட்ச் 27 பட்சில் இருக்கிறாங்களுக்காண்டி தான். நீங்க ஷேர் பண்ணி விடலாம் அவங்களுக்கு தேவையானது. நீங்கள் வீடியோவை கட் பண்ணிட்டு 26 27 பட்சில் இருக்கிறாங்க ஷேர் பண்ணிருந்தோம். அதனால பிரயோசனப்படுத்துறதாக பிரயோசனப்படுத்தி கொண்டு. ஓகே, சரிங்க. சரி, இப்ப இந்த 26 பட்ச் 27 ஆகல் பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது ஐடியா உண்டு. இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி தானே ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. அதனால அந்த மெக்கானிக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன். இது 2 பட்சில் இருக்கிறாங்களும் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். 2026 2027 இந்த 2 பட்சில் இருக்கிறாங்களும் ஜாயின் பண்ணலாம். இதுல யாரு ஜாயின் பண்ணணும்ன்றா, மெக்கானிக்ஸ் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஜாயின் ஆகும். ஈஸி நாங்கள் செய்யக்கூடியதா இருக்குது என்றவனுக்கு இல்ல, நான் எப்படி இதை கொண்டு போறேன்டா. ஆக பேசிக்ல இருந்து மெக்கானிக்ஸ்ல பேசிக்ல இருந்து வெளியலுக்குள்ளாலும் உங்களை என்ன செய்ய போறேன் டெவலப் பண்ணி எடுக்க போறோம். பிராக்டிஸ செய்யறதன் மூலம் நாங்கள் டெவலப் பண்ணி எடுக்க போறோம். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஐடியா உண்டு. சின்ன சின்ன கேள்வியால் சின்ன சின்ன சேஞ்சஸோட ஒரே மாதிரி கேள்விகளை செய்து ஐடியாவை கெச்சப் பண்ணினா இந்த மெக்கானிக்ஸ் விளங்கிட்டு வைங்குவான். உங்களுக்கு எல்லா பாடமும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மெக்கானிக்ஸ் தான் பேசிக் இல்லையா, அது விலங்கிலேண்டா எல்லாமே விலங்கில மாதிரி போயிடுறாங்க. அதனால இந்த மெக்கானிக்ஸ கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு ஒரு கிளாஸ் வீக்குக்கு 2 டேஸ்ல 2 டே கிளாஸ போடுவோம். 2 டேஸுக்கு செய்வோம். நான் அப்ப முதல்ல 2 டேஸ் நானாட்டிக்கு நாங்கள் 3 டேஸ் ஆக்குவோம். ஏன்னா முழுக்க மெக்கானிக்ஸே செய்து கொண்டிருந்தாலும் எல்லாதே. இது நான் இப்படி கேள்வி நான் தருவேன். நான் கேள்வி விளங்கப்படுத்தி விடுவேன். அதே மாதிரி கேள்வி உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் கேள்வி தருவேன். ஆன்சர் சொல்றேன், கேள்வி நான் செய்து விடுவேன். அதோட நீங்க பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் கேள்வி தருவேன். விலங்கில அதை திருப்பி நான் செய்து வர்ற மாதிரி. நாங்கள் பேசிக் கொஸ்டின்ஸ் உள்ளால மெக்கானிக்ஸ் டெவலப் பண்ண போறோம். கேள்வியாளா தியரி படி தியரி என்னுமே மெக்கானிக்ஸ் தியரி என்ன அந்த கன்செப்ட சொல்லியாச்சு. கேள்வி கன்செப்ட் என்ன கன்செப்ட் கணக்கா உள்ளுக்குள்ளுக்கு வேற வேற கன்செப்ட் எல்லாம் உண்டா சேர்க்கே உங்களுக்கு போகுது. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னா, முதல் அடிப்படைய சின்ன சின்ன கேள்விகள் மூலம் விளங்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் டெவலப் பண்ணக்குள்ள அது விளங்குறதுக்குரிய சான்ஸ் கூட இருக்கு. அதனால விளங்கலாம் ஒரு இதுலதான் கிளாஸஸ் விளங்கணும். இதுல ஜாயின் ஆகிறார்கள் தான் அதை இந்த ஃபீட்பேக்கை சொல்லணும். என்னுடைய ஐடியா சரியா பிள்ளையா அப்படின்ற சொல்லணும். சரியா வருமானு நம்புறேன் இல்ல. என்னென்ன நாங்கள் கேள்வியெல்லாம் நான் இது எழுதி தருவேன். ஸ்ட்ரக்சர் டைப்லயும் நாங்கள் எழுதுவேன். எம்சிக்கு வேண்டி இல்லாம எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு கேள்வி ரிவிஷனுக்கு செய்யற மாதிரி, ரிவிஷன்ல நாங்க பெரிய கேள்வி செய்யற மாதிரி சின்ன சின்ன கேள்விகளை ஒவ்வொரு செக்ஷன் வைஸா நாங்க நேர்கோட்டு இயக்கம் சார்போம் அப்படி புவிப்பங்கள் இயக்கம் அப்படி செக்ஷன் வைஸா உடைச்சு கேள்வி பிசைகால் 2 வரைக்குள்ள கப்பி தொகுதியில் பிறகு உம்தம் சொந்த காப்பி விதி அப்படி செக்ஷன்ல சின்ன 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 சாப்டரா உடைச்சு அதுல கூட கேள்விகளை வந்து செய்து விடுவோம். ஓகே. எனக்குதான் வேலை, எனக்கு அதுக்கு கேள்விகள் எழுதணும். பட் ஆனா செய்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் பண்றேன். நான் போடுற டைம் இப்ப நான் எனக்கு ரிவிஷன் கிளாஸ் ஃப்ரீ ஆகிறதால அடுத்த ரிவிஷன் தொடங்கும் பிறகு இந்த கிளாஸஸ் செய்வோம் அப்படின்ற மாதிரி நல்லா இப்ப தொடங்குறேன். இப்ப நான் எக்ஸாம் எக்ஸாம் இருந்து நாங்கள் 25 பேட்ச்காரருக்கு 26 ரிவிஷன் தொடங்கிடுவோம். எங்களுக்கு டைம் மட்டும் தான் வந்துருக்கோம்.
ஸோ அதுக்குள்ள இருக்கிற பீரியடுக்கு நாங்கள் இந்த மெக்கானிக்ஸை செய்யற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன். எங்களுக்கு டைம் 2 நாள் காலையில காணாது 3 நாள் ஆக்கிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். சரி, இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இதை சொல்றதுக்கு தான் ஒரு சின்ன வீடியோவை இதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நீங்க ஜாயினாக விரும்புவாங்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் ஒரு டீட்டெயில் அனுப்புவேன். ஸோ அனுப்பினோட நாங்கள் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அக்டோபர் முடியுது. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்கள் கேள்விகள் செய்ய தொடங்குவோம். சரிதானே? ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி இதுல நான் மெயினா சொல்லிட்டு என்னோட சொன்ன இதுல உங்களுக்கு வீக்கெண்ட் ஃபீல் ஆகுறாங்க மட்டும் தான் ஜாயின் ஆகணும். ஸோ நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் இதுல ஜாயின் ஆகினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே. நாங்கள் அடிப்படையில இருந்து போக போறோம். பட் உங்களுக்கு இல்ல அடிப்படையில இருந்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் ஆகும், அது தப்பு இல்லை. ஸோ ஆனா இது சரியான அடிப்படையில இருக்கு. ஸோ சின்ன சின்ன இதாண்டி டெவலப் பண்ணி கொண்டு வர போறோம். எல்லாமே டெவலப் பண்ணி உயர்த்தி விட போறேன். ஸோ இந்த மெக்கானிக்ஸ் உயர்த்தி விடுறதால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ மெட்டமெட்டிக் பாடங்கள் இப்ப நாங்க இங்க இம்ப்ரூவ் உங்களுக்கு தெரியும். இப்படி டெவலப் ஆக பாடம் விளங்குறது என்ன குடிக்கணும் போகும். நீங்க விளங்கியிலேண்டா மெக்கானிக்ஸ் விளங்கினா இப்பதான் மெட்டமாடம் விளங்குற தன்மையை கூட்டு விட்டுருக்கீங்களா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் படிக்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் பேசிக் ஐடியா. சரி, சோ எப்படி சக்சஸ் ஆகுதா இல்லையான்றத படிச்சு முடிஞ்சோடனே இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்க என்ன செய்யறீங்க, கமெண்ட் பண்ணி விடுறீங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். அடுத்த முறைக்கு அதை நான் ஆரம்பத்திலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. படிப்பிக்கக்குள்ளதை செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். சிலபஸை கொண்டு போவோம். சரி, நீங்க படிப்பிக்க செய்யலாம் தானே. எனக்கு அவளுக்கு கேள்வி செய்யறதுக்கு டைம் இல்லை. என்ன அந்த அளவுக்கு செய்து கொண்டு போயிடலாது. இந்த சிலபஸை கவர்மெண்ட் அந்த பீரியடுக்குள்ள அது அந்த பக்கத்தால போகும். ஸோ அந்த சிலபஸ் போறது இது 2 பேட்ச்காரரும் ஜாயின் பண்ணி வரலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் டைம் நான் போடுற கிளாஸ் டைம் நான் சண்டேக்குள்ள உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நான் போறேன். நான் அந்த கிளாஸ் டைம்ல தரேன். ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல ஏதாவது சிக்கலா இருந்தா நீங்க ரெக்கார்டட் வீடியோ எடுத்து படிக்கலாம் வெப்சைட்ல. ஸோ ரெக்கார்டட் வீடியோவாகவும் இந்த செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணி வரலாம். நீங்க அதே பேமெண்ட் நான் இது தனி ஒரு கோர்ஸ் நான் மந்த்லி வைஸ் இதுல இது பண்ணி கொண்டு வருவேன் வீடியோ. டெய்லி கிளாஸுக்கு வர்றாங்க. எப்பவுமே டெய்லி கிளாஸ் வர்றவர் கட்டாயம் இந்த வீடியோ தானே. ஸோ அதே மாதிரி நீங்க வீடியோவாவே படிக்கணும். டைம் சரி வரையில அந்த டைம் என்ன கிளாஸ் நீங்க படிக்கணும்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சோம் நீங்கள் படிச்சுக்கொள்ளணும். ஓகே தானே? ஸோ இதை சொல்றதுக்கு தான் இந்த சின்ன வீடியோ. ஸோ ஜாயின் பண்றீங்க, படிக்கலாம். ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்குது ஆகுது தேவையா நீங்க இதை ஷேர் பண்ணி விடுறீங்க. ஸோ அவங்களை பார்த்துட்டு என்னோட ஜாயின் பண்ணுங்க. ஓகே ரைட். நான் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்றோம். எப்படி போகுதுன்றதை நீங்கள் எனக்கு சொல்றீங்க. ஓகே ரைட். ஓகே.